வேறு யாரிடமும் பாலியல் உறவு வைத்து கொள்வதை முற்றிலுமாக தவிர்த்து விடுங்கள். பொதுவாக ஹீமோகுளோபின் குறைந்து விட்டால் இரத்தத்தினுடைய அடர்த்தி குறைந்து நீர்த்து போய்விடும். நீர்த்து போனால் காயம்பட்டால் இரத்தம் ஒரு அளவுக்கு மேல் அடர்த்தி ஆகும் பொழுது அது எந்த நோயையும் கொண்டு வரும். பக்கவாதத்தையும் கொண்டு வரலாம், ஹார்ட் அட்டாக்கை கொண்டு வரலாம். எங்கே போய் ரத்தம் அடைச்சிக்குதோ ஒரு 10 வினாடிகளுக்கு மேல் கண்டிப்பாக உங்களுடைய ஆணுறுப்பை இயக்குவதை நிறுத்தி விடுவீர்கள். அந்த காண்டத்தில் இருக்கிற மைக்ரோபோர்ஸ் என்கிற நுண்துளைகளை விட இந்த வைரஸ் கிருமியினுடைய ஹெல்த் கஃபே தமிழ் யூடியூப் சேனல் பார்வையாளர்களுக்கு பண்ருட்டி ஆரோக்கியம் ஹாஸ்பிட்டல் நிறுவனரும் மருத்துவருமான ஐயனாரின் வணக்கங்கள். இந்த பதிவிலே நாம் எய்ட்ஸை பற்றி ஒரு விழிப்புணர்வு உண்டாகின்ற வகையிலேயும் எய்ட்ஸால் பாதிக்கப்பட்டவர்கள் குணமாகி நீண்ட நாட்கள் வாழலாம் என்கிற நம்பிக்கை கொடுக்கின்ற வகையிலேயும் இந்த பதிவிலே எய்ட்ஸை பற்றி சுருக்கமாக விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கின்றோம். பொதுவாக பால்வினை நோய், இப்பொழுது எய்ட்ஸ் என்கிற நோயை வெட்டை நோய் என்று 3000 ஆண்டுகளுக்கு முன்பே நமது முன்னோர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அதே நேரத்தில் வெட்டை முற்றினால், அளவுக்கு அதிகமாக முற்றிவிட்டால் கட்டைதான் என்றால் சாவுதான், உயிரில்லாத பிணம்தான் என்கிற மாதிரி 3000 ஆண்டுகளுக்கு முன்பே சொல்லி இருக்கிறார்கள். எய்ட்ஸ் வந்தால் உயிர் போய்விடும், சாவுதான் தீர்வு என்பதனை ஒரு 28 வருடத்திற்கு முன்பு தான் அலோபதி மருத்துவம் பயம் காட்டி சொன்னது. ஒரு 10 வருடமாக அவர்கள் ஆரோக்கியமாக சாப்பிட்டு கொண்டால் உரிய மருத்துவம் செய்து கொண்டால் நீண்ட நாட்கள் வாழலாம் என்று அவர்கள் அதனை இப்பொழுது கொஞ்சம் மாற்றி கொண்டிருக்கிறார்கள். எனக்கு தெரிந்து இந்தியாவில் 4 கோடி பேர் இருக்கிறார்கள். ஹெச்ஐவி பாதிப்பு என்பது தமிழ்நாட்டில் சற்று குறைவு, கணக்கு புள்ளி விவரப்படி சற்று குறைவு என்றாலும் இங்கு குறைந்தது ஒரு 40 லட்சம் பேராவது தமிழ்நாட்டிலே பாதிப்பு அடைந்தவர்கள் இருக்கத்தான் செய்கின்றார்கள். இப்பொழுது ஒரு ஆண் விலை மாதரிடமோ அல்லது வேறு பெண்களிடமோ சென்று அவரோடு தொடர்பு கொண்டு வருகின்ற நோயும் பாதிப்புகள் மிக அதிகமாக கடுமையாக இருப்பதால் அவர்கள் விரைவிலேயே பாதிக்கப்படுகின்றார்கள். எனவே கொஞ்சம் நாம் எச்சரிக்கையாக இருந்து இவங்ககிட்ட இருக்காது, இவங்க குடும்ப பெண் தான், இவங்க வேறு யாருக்கிட்டையும் போயிருக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு உணர்வோடு வேறு யாரிடமும் பாலியல் உறவு வைத்து கொள்வதை முற்றிலுமாக தவிர்த்து விடுங்கள். இப்பொழுது இது வந்துவிட்டால், திருமணம் ஆகாதவர்களுக்கு வந்துவிட்டால் எங்களிடம் மருத்துவம் செய்து கொண்டு மருத்துவம் முடிந்து ஓராண்டு கழித்து நீங்கள் தாராளமாக திருமணம் செய்து கொள்ளலாம். ஒரு முறை பாசிட்டிவ் என்று வந்துவிட்டால் நீங்கள் திரும்ப எங்கே டெஸ்ட் எடுத்தாலும் நெகட்டிவ் தரமாட்டார்கள். ஏன்னா இதை நான் ஏற்கனவே பதிவில் சொல்லியிருக்கிறேன். ஒரு ஆணுக்கு வந்து என்னிடம் மருத்துவம் செய்து கொண்டு ஓராண்டு கழித்து அவர்களை திருமணம் செய்து கொள்ளலாம் என்று நான் சொல்லியிருக்கிறேன். இதை நாங்கள் 22 ஆண்டு காலமாக அனுபவமாகவும் பார்த்து வந்திருக்கிறோம். ஒரு 8 பேருக்கு அது மாதிரி திருமணம் செய்து கொள்ள சொல்லி அவர்களுடைய மனைவி கன்சீவ் ஆகும் பொழுது அவர்களே டெஸ்ட் எடுப்பார். ஹாஸ்பிட்டலில் கன்சீவ் ஆகிட்டு போனால் அவங்களே எடுப்பாங்க. அதில் நெகட்டிவ் வந்திருக்குது. குழந்தை பிறந்த பிறகும் எடுத்து பார்த்தா குழந்தைக்கும் நெகட்டிவ் வந்திருக்கிறது. அந்த வகையிலே இப்பொழுது 2.5 வயது 3 வயதிலிருந்து 22 வயது வரை பிள்ளைகள் இருக்கிறார்கள். இப்போது அவங்களுக்கு 2 ஆண்டுக்கு ஒரு முறை டெஸ்ட் எடுத்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அவர்களுக்கு எல்லாமே நெகட்டிவாக தான் இருக்கிறது. முழு ஆரோக்கியத்தோடு அந்த பிள்ளைகள், சொல்லப்போனால் மற்ற பிள்ளைகளை விட அந்த பிள்ளைகள் இன்னும் நல்லா ஆரோக்கியத்தோடு வளர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இப்பொழுது உங்களுக்கு பாசிட்டிவ் என்று தான் இருக்கும். ஆனால் உங்களுக்கு உண்மையாக சொல்லப்போனால் பாசிட்டிவாக இருந்ததுன்னா உங்கள் மனைவிக்கு பாசிட்டிவ் வரணும், உங்கள் குழந்தைக்கு பாசிட்டிவ் வரணும்.
அவங்க ஒரு தடவை அதை அழிக்க முடியாது, இந்த அணுக்களை ஹெச்ஐவி வைரஸ்களை அழிக்க முடியாது என்று சொல்வதை அவர்கள் மாற்றிக்கொள்ள விரும்பவில்லை. வேறொன்றும் இதிலே காரணம் இல்லை, நாங்கள் சொல்கிறது தான் சரி அப்படின்ற கோணத்தில் அவர்கள் செய்கிறார்கள். இங்கே எங்களிடம் சிகிச்சைக்கு வருபவர்களுக்கு நாங்கள் ஒரு டெஸ்ட் எடுப்போம். அதில் இருக்கிற வெள்ளணுக்கள் எண்ணிக்கையை முக்கியமாக பார்ப்போம், பிளேட்லெட்ஸ் கவுண்ட் பார்ப்போம், ஹீமோகுளோபின் பார்ப்போம், இஎஸ்ஆர் பார்ப்போம். இது இல்லாமல் எம்சிஹெச் என்று ஒன்றையும் பார்ப்போம். எம்சிஹெச்சி இதையெல்லாம் பார்ப்போம். இப்போது பொதுவாக எய்ட்ஸால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஹீமோகுளோபின் நன்றாகவே குறையும். ஹீமோகுளோபின் குறைந்தாலே உங்களுக்கு சோர்வு வந்துவிடும். பிறகு வெள்ளணுக்களும் குறையும். இந்த கிருமிகள் HIV 1 and 2 வைரஸ் வெள்ளணுக்களை தான் அழிக்கிறது என்று அவர்கள் சொல்கிறார்கள். அந்த வெள்ளணுக்கள் எண்ணிக்கை நாங்கள் எடுத்து எங்களிடம் டெஸ்ட் எடுத்துகிட்டு உங்களுக்கு சிகிச்சை செய்து 2 மாதம் கழித்து திரும்ப எடுப்போம். அந்த வெள்ளணுக்கள் எண்ணிக்கை கூடும், உங்களுக்கு குறைவாக இருக்கிற ஹீமோகுளோபின் கூடும். அதே போல் எம்சிஹெச்சும் எம்சிஹெச்சியும் அதிகமாக இருக்கும் நார்மலை விட. பொதுவாக ஹீமோகுளோபின் குறைந்து விட்டால் இரத்தத்தினுடைய அடர்த்தி குறைந்து நீர்த்து போய்விடும். நீர்த்து போனால் காயம்பட்டால் அதிகமாக இரத்தம் வெளியேறும். அது இருக்கட்டும். உங்களுக்கு ஹீமோகுளோபின் குறைவாக இருக்கும் எய்ட்ஸால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு. ஆனால் எம்சிஹெச்சும் எம்சிஹெச்சியும் கூடி காட்டும்னா அது அந்த அளவுகள் நார்மலை விட கூடும் பொழுது இரத்தம் அடர்த்தியாக இருக்கும். இந்த இரத்தம் ஒரு அளவுக்கு மேல் அடர்த்தி ஆகும் பொழுது அது எந்த நோயையும் கொண்டு வரும். பக்கவாதத்தையும் கொண்டு வரலாம், ஹார்ட் அட்டாக்கை கொண்டு வரலாம். எங்கே போய் ரத்தம் அடைச்சிக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பாதிப்பு வரும். நீங்கள் 2 மாதம் கழித்து எடுக்கும் பொழுது அந்த எம்சிஹெச்சி எல்லாம் நார்மலுக்கு வர ஆரம்பிச்சிடும். எங்கள்கிட்ட 6 முறை மருந்து வாங்கணும், 8.5 மாதம் மட்டும் சாப்பிடணும். இதெல்லாம் நாங்கள் உங்களுக்கு எதெல்லாம் அதிகமாக இருக்குதோ அதை குறைச்சி கொடுப்போம், எது குறைவாக இருக்குதோ அதையும் அதிகமாக்கி நார்மலுக்கு கொண்டு வந்து கொடுப்போம். நீங்கள் லைஃப் லாங் நல்லாவே வாழலாம். இப்போது திருமணம் ஆகாதவர்கள் திருமணம் செய்து கொள்ளலாம் என்று நான் சொல்லிவிட்டேன். திருமணம் ஆனவர்களுக்கு வந்தால் நீங்கள் எங்களிடம் சிகிச்சை எடுத்துக்கொண்டு ஓராண்டுக்கு பிறகு உங்கள் மனைவியோடு காண்டம் இல்லாமல் தொடர்பு வைத்து கொள்ளலாம். சரி, உங்களுக்கு திருமணமாகிவிட்டது, HIV தொற்று இருக்கிறது என்றால் மனைவியோடு தொடர்பு வைத்து கொள்ளக்கூடாதா என்றால் காண்டம் போட்டுக்கொண்டு வைத்து கொள்ளலாம். உங்களுடைய உமிழ்நீர் நேரடியாக அவர்கள் வாய்க்கு செல்லக்கூடாது. உங்களுடைய உமிழ்நீர் நேரடியாக அவர்களுடைய கண்களுக்கு செல்லக்கூடாது. மற்றபடி வெளியில் படுறதுனால ஒன்றும் ஆகாது. ஒரே நேரத்தில் நீங்களும் காயப்பட்டு உங்கள் மனைவியும் காயப்பட்டால் உங்களுடைய இரத்தம் அந்த மனைவியினுடைய காயத்தில் நேரடியாக படக்கூடாது. காயம்படாத இடத்தில் பட்டால் HIV பரவுவதில்லை, அந்த கிருமிகள் பரவும். ஏனால் வெளி வெப்பநிலையில் HIV 1 and 2 வைரஸ் சில நொடிகளில் இறந்து போகும். சில நொடிகள் இல்லை, நொடியிலேயே இறந்து போகும். இது அலோபதி மருத்துவர்கள் விஞ்ஞானம் ஏற்றுக்கொள்கிற அவர்கள் சொல்கிற ஒரு உண்மைதான். சரி, காண்டம் போட்டுக்கணும் பரவாமல் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, காண்டம் கிழிந்து போனால் பரவும். உறவு வைத்து கொள்ளும் பொழுது, உச்சம் அடையும் பொழுது ஒரு 10 வினாடிகளுக்கு மேல் கண்டிப்பாக உங்களுடைய ஆணுறுப்பை இயக்குவதை நிறுத்தி விடுவீர்கள். அந்த காண்டத்தில் இருக்கிற மைக்ரோபோர்ஸ் என்கிற நுண்துளைகளை விட இந்த வைரஸ் கிருமியினுடைய அளவு மிகவும் நுண்ணியது. அந்த இயக்கம் இல்லாமல் நீங்கள் 10 வினாடிகளுக்கு மேல் இருக்கும் பொழுதும் இந்த நோய் அந்த நுண்துளை வழியாக, காண்டத்தில் இருக்கிற நுண்துளை வழியாக போய் நோய் பாதிப்பு வருவதற்கு நிரம்ப காரணம் இருக்கிறது. இதில் ஒரு தம்பி என்கிட்ட வந்தவரே சொன்னார், நான் ஒரு காண்டம் போட மாட்டேன் சார், 2 காண்டம் போட்டுக்குவேன், அது வழியாக போகிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு. அது கொஞ்சம் சேஃப்டியானது தான். அப்படி போகிறீங்கன்னா 2 காண்டம் போட்டுட்டு நீங்கள் வேணால் தாம்பத்தியம் வச்சுக்கோங்க. பொதுவாக ஒழுக்கத்தை கடைபிடிச்சாலே இந்த பால்வினை நோய், வெட்டை நோய் வருவதற்கு வாய்ப்பே இல்லாமல் இருந்திருக்கும். அந்த காலத்துலேருந்தே தவறுகள் நடந்து கொண்டு இருந்தாலும் அன்றைக்கி இது மாதிரி நோயெல்லாம் மிக மிக குறைவு. ஆனால் இன்றைக்கி
தமிழ்நாடு அளவிலேயே 40 லட்சம் பேர் பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறார்கள் என்றால் பார்த்து கொள்ளுங்கள். அதனால் சொன்ன வழிமுறைகளை கேட்டுக்கொண்டு உங்கள் வாழ்வு நரகமாகாமல் இன்பமாக இருப்பதற்கு ஒழுக்கத்தோடு இருங்கள். வந்துவிட்டவர்கள் சிகிச்சை எடுத்துக்கொண்டு திருமணமாகி நலமாக இருங்கள். கல்யாணமானவங்க சிகிச்சை எடுத்துக்கொண்டு சிகிச்சை முடிந்து ஒரு ஆண்டிற்கு பிறகு நீங்கள் காண்டம் இல்லாமலே தொடர்பு வைத்து கொள்ளலாம். எதிர்பாலினத்தாருக்கும் நிச்சயமாக இந்த நோய் வராது என்று உறுதியளிக்கிறேன். நீங்கள் சிகிச்சை எடுத்துக்கொண்டு நலமாக இருப்பதும் நான் சொன்ன எச்சரிக்கைகளை கடைபிடித்து வராமல் தடுத்து கொள்வதும் உங்களுக்கு நல்லது. 1998 நான் எய்ட்ஸ் நோய்க்கு சிகிச்சை அளித்து கொண்டிருக்கிறேன். இதுவரை 2500க்கும் மேற்பட்டவர்கள் என்னிடம் சிகிச்சை பெற்றிருக்கிறார்கள். 1999ஆம் ஆண்டிலேயே என்னிடம் சிகிச்சை பெற்று நலமானவரை பேட்டி எடுத்து ஹெல்த் டைம் என்ற மாத இதழிலே நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம். அதிலே அலோபதி தெரப்பை பொறுத்தவரை விஞ்ஞானிகளுக்குள், உலக அளவில் விஞ்ஞானிகளுக்குள் எய்ட்ஸ் நோயை பற்றி இருக்கிற முரண்பாடான கருத்துக்களை எந்த பத்திரிகையிலே, எந்த நாட்டு பத்திரிகையிலே வந்திருக்கிறது என்பது உட்பட நான் எடுத்து அதிலே அவர்கள் அந்த முரண்படுகிற விஞ்ஞானிகளின் படத்தோடு கூட பதிவிட்டு இருக்கிறேன். ஆக இதிலே அதாவது 98 இதுவரை 2500க்கு மேற்பட்டவர்கள் என்னிடம் சிகிச்சை எடுத்துக்கொண்டு நலமாகவே வாழ்கிறார்கள் என்பதனை இங்கே மீண்டும் ஒரு முறை இந்த பதிவிலேயும் பதிவு செய்ய விரும்புகிறேன். அதே நேரத்தில் முன்பதிவு பெற்று கண்டிப்பாக வர வேண்டும். முன்பதிவுக்கு ஞாயிற்றுக்கிழமை தவிர மற்ற நாட்களில் காலை 10:30 மணியிலிருந்து மாலை 6 மணிக்குள் செல்லிலே தொடர்பு கொண்டு அனுமதி பெற்று வாருங்கள். தயவுசெய்து ஞாயிற்றுக்கிழமைகளில் ஃபோன் பேசுவதை தவிர்க்கவும். 10:30 மணியிலிருந்து 6:30 மணிக்குள் பேசுங்கள். அதற்கு மேலும் நள்ளிரவில் ஃபோன் செய்து அப்பாயின்மெண்ட் கேட்பது இது போன்றதுகளை தவிர்த்து எங்களுக்கு உதவுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.